அது சாமி வந்து தேடிட்டு இருக்கு போல இருக்கு. நம்ம வந்து இறங்குறதுக்கு ரொம்ப அம்சமான பக்தியான ஆள் யாருன்னு. அப்படியே மகாலட்சுமி கலையோட நம்ம லீலா இருந்துச்சா வந்து இறங்கிச்சு. என்னது நம்ம லீலா வேலையா? ஆமா, சாமி ஏதாவது குறிகிரி சொல்லுச்சா? அது சும்மா நடிச்சுச்சுங்க. என்னது நடிச்சுச்சா? சொல்லுங்க தம்பி வந்தாப்ல அவரை ஏமாத்துறதுக்காக சும்மா அப்படி நடிச்சு. ஆமா பாஸ், நம்ம லீலாக்கு நடிக்க கூட வருமா என்ன? அதெல்லாம் லீலா ரொம்ப விவரமான பொண்ணு. எப்படி சேட்டை பொண்ணு தெரியுமில? எங்களை எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணும். மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் அடுத்த வருஷமே பிள்ளைங்களோட இங்க வந்து காது குத்தணும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டு. உங்க நேரம் நல்லா இருக்குங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. சகல சம்பத்தம் தானாவே உங்களை தேடி வருங்க. சம்மதியம்மா வாங்கம்மா. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அம்மா நீங்க எப்படி இங்க? மனசுக்குள்ள ஏன் வந்தேன்னு நினைச்சுக்கிட்டு தானே பேசுறேன். அம்மா பாவம் வெயில்ல வந்திருக்கீங்க, வாங்கம்மா வந்து உட்காருங்கம்மா. வாய முடியா? நான் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறேன். இங்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் கூட்டம் போட்டு கூத்தடிக்கிறீங்களா? ஏண்டா நீ எனக்கு பிறந்தவனா இல்ல வேற எவ்வளவுக்காச்சும் பிறந்தியா? என்ன உன் வாயால அம்மா என்ன கூப்பிடாதரா? அந்த தகுதி இனிமே உனக்கு கிடையாது. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏண்டா என் வார்த்தையை மீறி எப்படிடா இந்த பய கல்யாணத்துக்கு நீ வரலாம்? நீ சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறியா? உன் தங்கச்சிய வேணான்னு சொன்ன பயலோட கல்யாணத்துக்கு போய் இலைய போட்டு தின்னுட்டு இங்க அவங்களோட வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியே. நீ என் புள்ளன்னு சொல்றதுக்கு பதிலா நான் நாக்க பிடிக்கிட்டு சாவலாண்டா. அம்மா தயவு செஞ்சு ஆத்திரப்படாதீங்கம்மா. ஒரு தப்பு நடக்கல, பெரிய மனசு பட்டுங்கம்மா. நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீயே பேச மாட்ட? தப்பா சம்பாதிக்கிற பொம்பளை மாதிரி சிரிச்சு சிரிச்சு என் பிள்ளையெல்லாம் மயக்க வச்சிருக்க. அம்மா அம்மான்னு இருந்தவ இப்போ மாமா மாமால அலையறா. பண்றதையும் பண்ணிட்டு வெக்கம் இல்லாம பேசுறியே. அம்மா நடந்தது நடந்து போச்சு, எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? நாம எல்லாம் சொந்தக்காரங்களாயிட்டோம். வயசுல பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. மறந்து மன்னிச்சாதான் சொந்தம் நிலைக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு 1000 உபதேசம் பண்ணலாம், வாய் வலிக்காது. ஆனா தனக்குன்னு வந்தாதான் தெரியும். நீங்க உங்க வாயை மூடுங்க. அம்மா கோயிலுக்கு கும்பிட வந்த இடத்துல ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசுவையா? பேசுவேன். என் வயிறு எரியுது இல்ல. என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சுட்டல. நீ நல்லா இருக்க மாட்டேயா? நீ நல்லா இருக்க மாட்ட. அம்மா ஏமா மத்தவங்களெல்லாம் திட்டுறீங்க? நான் தானே கல்யாணத்துக்கு கிளம்பி வந்தேன். என்ன 2 அடி வேணா அடிச்சுக்கங்க, ஆனா மத்தவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. என்ன எவ்வளவு வேணா அடிங்கம்மா. ஆஹா, நீ எப்ப இருந்துடா இவ்வளவு பெரிய தியாகி ஆயிட்ட? உன்னை பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. இந்த கோயில நின்னு சொல்றேன், உன்னை பேசி மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சவங்க யாரா இருந்தாலும் விளங்க மாட்டாங்கடா. எனக்கும் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணவன் எவனா இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா பேசுறது இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. பேசுவேண்டா, பேசுவேன். இந்த ஆள் கையில நீ பொம்மை மாதிரி ஆயிட்டல்ல. ஏண்டா பெத்த தாய் பேச்ச மீறி வந்துட்டல்ல, நீ உருப்பட மாட்டேடா. என் வயிறு எரிஞ்சா நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. வந்த வசதியெல்லாம் போய் நடு ரோட்ல நின்னு பிச்சை தாண்டா எடுக்க போற, பிச்சை தான் எடுக்க போற. போகாதீங்கம்மா, நானும் வரேம்மா. நீ எனக்கு பிறந்தவனா இருந்தா என் கூட வராத. அதே மீறி வந்தேன்னா போற வெள்ளி கிணத்துல விழுந்து செத்து போயிடுவேண்டா. உலகத்துல இப்படி கூட ஒரு பொம்பளை இருப்பாளா என்ன? யாராவது எங்க அம்மா பத்தி பேசுனீங்க? சரோ வாடி. ஐயா பூஜை ஆரம்பிக்கலாமா ஐயா? சாமி இருக்காளேன்னு சந்தேகமா இருக்கு.
கோயில்ல வந்து அந்த அம்மா இந்த ஆட்டம் ஆடிட்டு போகுது. ச்சை. போஸ் தெய்வ குத்த கூடாதுடா. மற்ற பிள்ளைங்க எல்லாம் இருக்குல்ல, நீங்க போய் ஆரம்பிங்க. சரிங்க. என்ன பாவம் பண்ணணும், அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருது. வாங்க நம்ம பூஜையில கலந்துக்குவோம். ஆண்டவனை வேண்டிக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்குது. வாப்பா. வா அண்ணே வா. அம்மா அம்மாவா? சமயத்துல நான் அம்மாவை எதிர்த்து பேசினப்போ என்னை எப்படி எல்லாம் திட்டுவ. ஆனா இப்போ அம்மாவோட பேச்செல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டல்ல. நிர்மலா தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா கேளு. வாயை மூடுன. உனக்கு கொஞ்சமாவது அம்மா மேல மரியாதை இருந்ததா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? கடைசியில் நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரி பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடுற ஆளாதானே இருக்க. நிர்மலா இப்படி எல்லாம் பேசாத நிர்மலா. இதோ பாருங்க, இல்ல நீங்க தலையிடாதீங்க. நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னு அம்மா உன் மேல எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? நீ மனசு மாதிரி கல்யாணத்துக்கு போயிருப்போம் நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அதுக்கு அம்மா மாணிக்கம் ஏன் புள்ளடி ஒரு நாள் அவன் என் பேச்சை மீற மாட்டான்னு என்ன திட்டினாங்க. அவ்வளவு தூரம் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டியே என்ன. நிர்மலா வாயை மூடுங்க. நிர்மலா அப்படியெல்லாம் பேசாதம்மா. எப்படி என்ன விட முடியும்? அம்மா விடிய விடிய தூங்காம அழுதது பார்த்தவனா எப்படி என்னால பேசாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அம்மாவை ரொம்ப நேரமா காணோம். எனக்கு பயமா இருக்கு. மனசு வெறுத்து போய் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்களோ என்னவோ. இல்ல நிர்மலா அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. வா உள்ள போய் பேசுவோம். நில்லுங்க. அம்மாவை மதிக்காத நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போங்க எங்க இருந்து. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அங்கே நடந்ததெல்லாம் நீங்கள் ஒரு திருஷ்டி பரிகாரமாக தான் எடுத்துக்கணும். எந்த குடும்பத்தில் தான் இப்படி மனசு கஷ்டமும் சங்கடமும் இல்லாமல் இருக்கு சொல்லுங்கள். ஒன்றும் சங்கடப்படாதீங்க சம்பந்தி. அந்த அம்மா குணம் தான் உங்களுக்கு தெரியுமே, விட்டு தள்ளுங்க. அப்போது நாங்கள் கிளம்புறோம். நல்லது. வரோம் வரோம் போஸ். வாங்க வரமாம்மா. போயிட்டோம். எதுக்கு கவலைப்பட. வாமா. மாப்பிள்ளைக்கு வேணுங்கிறலாம் பார்த்து பார்த்து செய்யணும். உன் உடம்பே பார்த்துக்க. அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன். வரேன் மாமா, வரேன் வரேங்க. லீலா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு போயிட்டு வரப்பா. வரப்பா. போயிட்டு வரேன். ரெண்டு பொண்ணுங்களுக்கு அழகா கல்யாணம் பண்ணுங்கிற சந்தோஷம் பூரிப்புல இருந்தேன். அது அந்த அம்மாவுக்கு பொறுக்கல போல இருக்கு. உனக்கு எதுக்கு எவ்வளவு சந்தோஷம்? கை நிறைய கறி எடுத்து மூஞ்சில பூசிட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. முடியலையே அம்மா. பொண்ணு ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு புகுந்து விட்டு போயிடுச்சு. வீடு விரிச்சோட இருக்குதே, அதுக்கு இங்க வளைய வளைய வந்து நினைச்சு ஆறுதல் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு கூட வழி இல்லாம பேயாட்ட ஆடிட்டு போயிட்டாளேம்மா. அந்த அம்மா நான் என்ன பண்ணுவேன்? மாமா அந்த பொம்பளை வித்தா நமக்கு நல்லா தெரியும்ல, விட்டு தள்ளுங்க. அந்த அம்மா வார்த்தையிலே நஞ்ச வச்சுட்டு அலையுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா ஏதோ சொல்லிடுச்சுன்னு நீங்க அது உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அது இல்லடா, நான் எவ்வளவு கேவலமா என்ன எவ்வளவு பேசியிருக்கு தந்தம்மா, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு கோயில்ல கும்பிட போன இடத்துல மண்ணவார தூக்கி சாபம் போட்டுருக்கல, இப்படி எல்லாம் பண்ணலாமா? சரிம்மா நான் கிளம்புறேன். மாமா சரோ வீட்டுக்கு போய் ஆகணும். என்னப்பா அது? இந்த சூழ்நிலையில அங்க ஒரு 2 நாள் கழிச்சு போங்கப்பா. அந்த 2 நாள் கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. மாமா அவசியம் போய்தான் ஆகணுமா? ஏய், உனக்கு தெரியாத சம்பந்தியமா பத்தி? அவளுக்கு இருக்கிற கோபத்தெல்லாம் வாயில பூச்சி நம்ம சரோ மேலதான் தீர்த்துக்குவா அந்த அம்மா.
மாணிக்க அம்மா பக்கம் சாஞ்சிருவார். அது பாவம் யாருக்கிட்ட சொல்லி அழும்? அவளுக்கு சமாதானம் பண்ண நான் மட்டும் தானே இருக்கிறேன். நான் போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா வேண்டாம். இல்லம்மா, நான் போய் ஆகணும். அப்பா நான் போதான் வேணும். சொல்ல சரோ நல்ல நிற்கத்தையே விட முடியாது. எல்லா பொண்ணுங்களா பெத்து நல்லபடியா வளர்த்து கட்டி கொடுத்த ஒரு அப்ராடி மனுஷனுக்கு மனசுல கொஞ்சமாச்சு நிம்மதி வேண்டாமா? இந்த வயசுல கூட அவர் வேதனைப்படணுமா? அப்படி என்னங்க பாவம் பண்ணாரு அவரு? என்னதான் பண்றது? எனக்கு அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அந்த அம்மா தான் கோவத்தோட உச்சியில இருக்கே. பொண்ணுங்களை கட்டி கொடுத்து மடியில நெருப்பு கட்டிக்கிட்ட மாதிரி தினம் தினம் இப்படி நொந்து சாப்பிடாரு. ஐயோ, எந்த அப்பாவுக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாதுடா சாமி. பிள்ளைங்க மேல பாசத்தை வச்சுட்டு இப்படி நிம்மதி இல்லாம அலையறாரு. அவர் மேல கடவுளுக்கு கொஞ்சமாச்சும் கருணை வராதா? சரி, என்னண்ணே இதெல்லாம்? இது உங்க வீடுண்ணே. உங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்றதுக்கு அவ யாருண்ணே? செல்வம், உன் பங்குக்கு நீ ஏதாவது பேசி பிரச்சனை அதிகமாக கிடாதப்பா. நீங்க சும்மா இருங்கண்ணே. அண்ணே, அவன் வர வர ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்கா. யாரையும் மதிக்கிறது இல்ல. அண்ணா அண்ணின்னு குறைஞ்சபட்ச மரியாதை வேண்டாம்? இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சும்மா இருடா. இல்லண்ணே, மறுபடியும் சொல்றேன், இது உங்க வீடுண்ணே. மாசமான வீட்டுக்காரன் உங்ககிட்ட தான் வாடகை கேட்கறான், அவகிட்ட இல்ல. இது எங்க வீடு இல்ல. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்ல. நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்க வாடகை தரீங்க. சோ இது உங்க வீடு, அப்படிதானே? நான் சொல்லுமா, நான் எதுவும் சொல்ல. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அது வாய் தந்தத சொல்லுமா. ஒருத்தவங்க சொல்லும் போது அது மறுத்து பேசாம சும்மா நின்னுட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னென்னவோ நடக்குதுங்க. நான் மட்டும் இதுக்கு இங்க இருக்கணும். நானும் போயிடுறேன். என்னடி, என்னாச்சு? அம்மா, இது அவங்க வீடா? என்ன வெளியில போன்னு சொல்லாம சொல்றாங்க. ஐயோ, அப்படியா சொன்னாங்க? அம்மா, அப்பா மாணிக்கம், உன்னை தெரியாதனமா பெத்து வளர்த்துட்டேன்ப்பா. ஆனா உன்னை பெத்து வளர்க்கறதுக்கு என் கையில ஒரு சல்லி காசு கூட இருந்ததில்ல. ஆனா அப்ப என் உடம்புல தெம்பு இருந்தது. அதனால இட்லி சுட்டு வித்து ஒவ்வொரு வீட்லயும் 10 பாத்திரம் தேய்ச்சி உன்னை வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கின. ஆனா இப்போ என் உடம்புல தெம்பு இல்லப்பா. இருந்தாலும் பரவாயில்லப்பா, 4 இடத்துல வீட்டு வேலை செஞ்சு நான் பொழைச்சுக்கிறேன். இப்ப கூட வீட்டு வேலைக்கு தான்ப்பா 4 இடத்துல போய் கேட்டுட்டு வரேன். சீக்கிரமே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேப்பா. ஆனா வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எங்கப்பா போறது? அதனால இங்க இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுப்பா. பேச வச்சுட்டாடா, என்ன எப்படி எப்படியோ பேச வச்சுட்டா. நடுவீதியில நின்னு என்ன புலம்ப வச்சுட்டாடா உன் பொண்டாட்டி. பாத்தீங்களா, 10 மாசம் சுமந்து பெத்து 30 வருஷம் வளர்த்து ஆளாக்குன என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு அனாதை ஆக்கிட்டா. இப்போ இனிமே உங்க பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டேமா. எடுத்து கூப்பிடுறமா, என்னோட எப்படா நம்புறது? இத்தனை நாள் நம்பினதுக்கு எனக்கு கிடைச்சதா போதுண்டா. இத பாரு, எனக்கு ஆம்பளை பிள்ளைங்களே இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். போடா இங்க இருந்து, என் கண்ணு முன்னால நிக்காத. போடா, வாடி. என்னங்க
வாங்கய்யா. வாங்கப்பா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. கல்யாணம் எப்படி முடிஞ்சது? நல்லா நினைச்சு நீங்க தான் வர மாட்டேன்றீங்க. ஊருக்கு போயிருந்தோம். ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெயில் அழிஞ்சது அவ்வளவுதான். இதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைங்க வேணாம். ஆமா தம்பி, என்ன இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் கூட பூட்டி கிடக்குது? இல்லப்பா, பாட்டியும் ரம்யாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. சரோ வீடு கூட பூட்டி இருக்குது, எங்கேயோ வெளியே போயிருக்காங்களா? சரோவா? அவங்க கல்யாணத்துக்கு தானே வந்தாங்க, உங்க கூட வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். வரலையா? கல்யாணத்துக்கு கூட வரல. ஐயா ஐயா அப்பா, என்னாச்சு? உட்காருங்க. என்னாச்சுப்பா? இப்படி உட்காருங்க. போய் தண்ணி கொண்டு வா, சீக்கிரம் வா. ஐயா ஐயா